ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர்த்துக்கு ஷோல்டர் பெயின் வருது. நம்ம கார் ஓட்டும் போது வருது, டூ வீலர் ஓட்டினதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் சொல்கிறோம். முதுகு தேய்ச்சி குளிக்கும் போது கையை பின்னாடி கொண்டு போகும்போது பெயின் வருதுன்னு சொல்கிறோம். நைட்டில் தூங்கும்போது கையை அப்நார்மல் பொசிஷனில் வச்சுட்டு தூங்கினோம்னா சம்டைம்ஸ் பெயின் வருது, இதனால் நைட்டு தூக்கம் கெடுது. இதெல்லாமே குரூப் அண்டர் ஒன் கண்டிஷன் கால்டு பெரியார்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஷோல்டர் சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன தேய்மானங்களில் சேர்க்கப்படுது. திஸ் இஸ் கால்ட் பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர். ரேர் வெரைட்டி ஆஃப் ஷோல்டர் பெயின் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஷோல்டர் பெயின் இருக்கிறது மட்டும் இல்லை, ஷோல்டரை லிஃப்ட் பண்ணுறது, கையை பின்னாடி கொண்டு போகிறது, முன்பக்கம் ஆப்போசிட் ஷோல்டர் கொண்டு போகிறது, இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த more than 75% ஆஃப் த ஷோல்டர் மூமெண்ட் வில் பி ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் த ஷோல்டர் வில் பி ஸ்டிஃப். இதுதான் பெயின்ஃபுல் ஸ்டிஃப் ஷோல்டர் தான் நம்ம ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இறுகி போன தோள்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் வரும்? வயசானவங்களுக்கு தான் வரும்னு நினச்சிங்கன்னா தப்பு. இது ஈவன் 30-35 இயர்ஸில் வரும், 40 இயர்ஸில் வரும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது. யூஸ்வலி இட் ஹேப்பன்ஸ் வித் ஏஜிங் அண்ட் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. பட் தட் இஸ் அன்கன்ஃபர்ம்டு. ரெண்டாவது டயபெட்டிஸ் இருக்கலாம், ஆல்கஹால் இருக்கலாம், இல்லை நம்ம சில மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, நம்ம உடம்புல ஃபைப்ரோசிஸ் ஏற்படுத்தக்கூடிய சில மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் கூட ஃப்ரோசன் ஷோல்டர் க்ரியேட் பண்ணலாம். பட் இது வரைக்கும் ஃப்ரோசன் ஷோல்டர் ஏன் வருதுன்றது நம்ம கண்டுபிடிக்கப்படலை. வந்தால் அந்த ஷோல்டர் பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், பல மாதங்கள் நீடிக்கும். அது எப்படி சரியாகும் அப்படின்னா, சில சமயம் வாட் சைன்ஸ் சேஸ் அப்படின்னு சொன்னால், சில சமயம் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கலனா கூட ஃப்ரோசன் ஷோல்டர் கண்டிஷன் அந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் நாளாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும். ஆமாங்க, இது கேட்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி கரெக்டபிள் ப்ராப்ளம். ஆனால் இந்த ஒரு பெயின்ஃபுல் ஷோல்டர், இம்மொபைல் ஷோல்டரை நம்ம கிராஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கஷ்டமான பீரியட். அது எப்போ சரியாகும்னு சொல்ல முடியாது. 6 மாதத்துலையும் சரியாகலாம், 2 வருஷத்துலையும் சரியாகலாம். இந்த இன்பிட்வீன் பீரியட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நமக்கு வேலை கெடும், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும், வலியில் அவதிப்பட வேண்டியிருக்கும். இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், ஐஸ் ஃபோமெண்டேஷன் அண்டு டாக்டர்ஸ் சில மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதை தாண்டி ஃப்ரோசன் ஷோல்டர் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். அதுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு குவிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. தட் இஸ் கால்ட் ஷோல்டர் மேனிப்புலேஷன். ஷோல்டர் மேனிப்புலேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது உங்கள் ஷோல்டரை ஸ்டிஃப் ஆகிடுச்சு, அதை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அதை இப்போ 2 பேர் சேர்ந்து அது ஒரு லெவலுக்கு மேலே தூக்க முடியாத ஷோல்டரை வலுக்கட்டாயமாக மேலே தூக்கி சுற்றி விட்டால் என்ன நடக்கும்? கடுமையான வலி ஏற்படும். சிலர் அந்த வலி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. அதை உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து வலியே இல்லாமல் தூங்க வச்சுட்டு, அந்த இறுகி போன ஷோல்டரை எல்லா டைரெக்ஷன்லேயும் ஜென்டிலாக மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் மூவ் பண்ணி விடுறது தான் ஷோல்டர் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்குது? ஷோல்டரில் இருக்கிற இறுக்கமெல்லாம் தளர்ந்து அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் பிரேக் ஆகி ஷோல்டர் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அச்சீவ் பண்ணுறோம். அச்சீவ் பண்ண பிறகு திரும்பியும் ஸ்டிஃப்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஜாயிண்ட்டில் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். தட் இன்ஜெக்ஷன் வில் ஹேவ் லோக்கல் அனஸ்தட்டிக், சலைன், ஹைலூரானிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து, ப்ளஸ் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். ஆமாங்க, ஸ்டீராய்ட்ஸ் இட்ஸ் அ குட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இட் ரெடியூசஸ் த இன்ஃப்ளமேஷன் அந்த ஷோல்டர். அதனால் ஸ்டீராய்ட்ஸ் கலந்து இந்த ஷோல்டரை இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய புது இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைச்சிடுறது. மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் நல்ல பெயின் ரிலீஃப் கொடுக்குறது. ஸோ இம்மீடியட்லி ஆர் த நெக்ஸ்ட் டே த பேஷண்ட் ஹேஸ் டு ஸ்டார்ட் எக்ஸசைசஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி. அப்போ ஃப்ரோசன் ஷோல்டர் வந்தவங்க ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அச்சீவ் பண்ண முடியும், பெயின்லேருந்து ரிலீஃப் ஆக முடியும். அதனால் ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு மெடிசன்ஸ் சரியாகலை, இன்ஜெக்ஷன் போடலாமா, ஃபிசியோதெரப்பி போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த ஷோல்டர் மேனிப்புலேஷன் பண்ணிக்க சொன்னால் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி சேஃப் ப்ரொசீஜர். So that you can quickly come back to your normal activities.